வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரைடே விளாக் தான். சாம்பார், பூஜை பண்ணுறது, கொஞ்சம் விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 3 வீக்ஸில் எனக்கு ஒரு 38 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நன்றி. நான் மாறி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாமி கும்பிட்டது காலையில் இதுதான். நீ ஆரம்பித்தது இன்றைக்கி இப்படி தான். காலை பொழுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சிங்கப்பூரில். இது எங்கள் வீட்டுக்கு கீழே உள்ள இடம். இது லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். செம்மையாக இருக்கும், ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். பக்கத்தில் அங்கே கிரவுண்ட் இருக்கும், அதுக்கு அடுத்து எக்ஸசைஸ் பார்க் இருக்கும். அதனால் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஐ திங்க் 9+ இருக்கும் அந்த டைமில் எடுத்த வீடியோ. இப்போ மார்க்கெட் போயிட்டு வந்தேன், அதனால் உங்களுக்காண்டி காமிக்கிறதுக்காண்டி எடுத்தேன். ஓகே, இன்றைக்கி சாம்பார் எல்லாத்துக்கும் சாம்பார் செய்ய தெரியும், இருந்தாலும் நான் காமிக்கிறேன். பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்து 100 கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் தனியாக. இன்றைக்கி சௌச்சவ் தான் காயை நான் யூஸ் பண்ண போகிறேன். சைடிஷ் பிரிஞ்சாலும் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி, இவ்வளோதான். ஸோ அதுக்கு ஒரு 3 பல்லாரி நீளமாக கட் பண்ண 3 சில்லி, க்ரீன் சில்லி அண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், சௌச்சவ் நான் தோலெல்லாம் சீவிட்டு க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு மூடி வச்சா ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெந்துடும். ஓகேயா? ஓகே, அதுக்கு அடுத்து ஓகே, நம்ம இன்றைக்கி பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் உங்கள்கிட்ட கேட்கணுன்ற ஒரு விஷயம் என்னதுன்னா, நம்ம அம்மாவுடைய லவ், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம அம்மாவை எவ்வளோ தூரம் லவ் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம ஒரு அம்மா, நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போவாங்க, சில பேருக்கு குழந்தைங்க கல்யாணமே முடிஞ்சிருக்கும். அப்படி இருந்தாலுமே நம்மளும் ஒரு அம்மாவாயாச்சு பர்ஃபெக்டான ஒரு அம்மாவும் நம்ம இருப்போம். அப்படி இருந்தாலுமே நம்ம அம்மாவை நம்ம லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அது நீங்கள் எத்தனை பேர் எந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் உங்கள் அம்மாவை லவ் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஓகேயா? இப்போ நான் எங்கள் அம்மாட்ட வீக்லி 4 டைம்ஸ் நான் வீடியோ காலில் பேசுவேன். எப்படி பேசுவேன்னா, இந்த மாதிரி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த டைமில் தான் நான் எங்கள் அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். லேசியை விட ஏதோ சம்திங் ஃபீல் ஆகும். ஸோ நாங்கள் 2 பேருமே அம்மா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இந்த டைமில் கால் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன். அதுமாதிரி எங்கள் அம்மாவும் அங்கே ஆக்சுவலி சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் டைம் 2.5 hours டிஃப்ரெண்ட் படும். ஸோ அங்கே ஒரு 10 o'clockனா இங்கே எனக்கு 12:30 ஆயிரும். ஸோ நான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு என்ன சமைக்க போகிறேன் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நான் ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அங்கே அம்மா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு செஞ்சுட்டு லஞ்ச்லாம் செஞ்சுட்டு அண்ணா அண்ணி பாப்பாலாம் ஸ்கூலுக்கு, அண்ணா பொண்ணு எல்லாமே ஸ்கூலுக்கு, எல்லாம் 3 பேரும் அவங்க வெளியேறினதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க மட்டும் ஃப்ரீயானதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் எனக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு பிள்ளை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குமேன்ட்டு அவங்களும் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அவங்களும் ஃப்ரீயாக உட்காந்து தான் பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க பேச ஆரம்பித்தப்போ நான் அதுக்குள்ளே இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இது பண்ணுவோம். இதுக்கு இடையில் நான் சொல்ல மறந்தேன் பாருங்கள், இதில் சாம்பார் பொடி ஒன்று போட்டுறேன் பாருங்கள். இந்த சாம்பார் பொடியில் இது ஃபஸ்ட்லாம் அம்மா அரைச்சி கொடுத்த பொடி தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த கொஞ்ச நாள் இந்த பொடி தான், கொஞ்ச நாள் இல்லை, ஒரு 10 yearsஆகவே நான் இந்த பொடி தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப செட் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஓகே, அவ்வளோதான். எங்களுக்கு செட் ஆனதுனால இங்கே உள்ள பிராண்டு அது மலேசியா பிராண்டு, பட் சிங்கப்பூரில் ஃபுல்லாமே அதுதான் இருக்கும். நல்லா இருக்கும், எல்லாமே அதில் கலந்துருக்கும். ரொம்ப ஸ்பைசி இருக்காது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் கலர்ஃபுல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். எங்களுக்கு இது செட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ டாப்பிக்குள்ளே போவோம். இப்போ நான் எங்கள் அம்மாவை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பித்தது எப்போன்னா, ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு இது என்னென்னா, இன்றைக்கி சைடிஷ் பாருங்கள், பிரிஞ்சாலும் உருளைக்கிழங்கும் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்படி தாளிச்சிட்டு ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுட்டு, இங்கே காய் வெந்துருச்சு. காய் வெந்து முடிச்சோன்னா பருப்பு தூக்கி போட்டுட்டேன்னா சாம்பார் ரெடி ஆயிரும். அங்கிட்டு சைடிஷ்குரியதை ரெடி பண்ண போகிறோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு நான் எங்கள் அம்மாவை நான் சொன்னேன் 4 நாளுக்கு வீக்லி 4 டைம்ஸ் நான் எங்கள் அம்மாட்ட பேசுவேன். அப்போ அம்மா எல்லாமே ரெடியாக உட்காந்துருப்பாங்க. அம்மா அப்பா 2 பேருமே உட்காந்துருப்பாங்க.
அதுக்கடுத்து இந்த சைடிஷ்க்கு வந்து சட்டி காஞ்சிருச்சு. இதில் வந்து கடுகு போட மாட்டேன். பூண்டு, ஜீரகம், கருவேப்பிலை இது மட்டும் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு அந்த சாம்பார் யூஸ் பண்ணுற பவுடர் தான் இங்கே இதுக்குமே யூஸ் பண்ணுவேன். இது நல்லாயிருக்கும். இது நீங்கள் நான் வந்து நீங்கள் எதுவுமே இது பொரிக்கிறப்பமே வீட்டில் சாம்பாருக்கு நீங்கள் என்ன சாம்பாருக்கு பொடி போடுறீங்களோ அதை போட்டு இந்த மாதிரி ஃப்ரைக்கு வந்து இது பவுடரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். சில்லி பவுடரை விட இது நல்லாயிருக்கும். நான் ரொம்ப நாள் இதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இது இங்கே ரெடியாக இது வெங்காயம் வதங்கினோடனே உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு காயத்துக்கு போட்டோன்னா இங்கே முடிச்சிடும். இந்த வேலை முடிச்சிடும். ஓகே, நான் இது வந்து நம்ம 4 நாளைக்கு ஒரு தடவை நான் எங்கள் அம்மாட்ட பேசுவேன்னு சொன்னேன்னா 1 வீக் 4 டைம் பேசுவேன். அப்போ அம்மா அப்பா 2 பேருமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்காண்டி வீடியோ காலில் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு அப்பா தான் பேசிவிட்டு ஃபோனை கொடுப்பாங்க அம்மாட்ட. அப்பா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லா விஷயங்களும் அப்பா என்கிட்ட பேசிடுவாங்க. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது உலகத்துலேயே பிடிச்சது யார் கேட்டு முடிக்க முன்னாடி நம்ம சொல்கிறது நம்ம அப்பாவாக தான் இருக்கும். ஓகேயா? எல்லா பெண்களுக்கும் பிடிச்ச ஃபஸ்ட்டு உலகத்திலே பிடிச்சது யாருன்னா அப்பாவாக தான் இருக்கும். அதனால் அப்பான்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதை பற்றி பேச வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம பிடிச்சதுனால நான் சொல்கிறேன். இது வந்து பட் அம்மாவோட லவ் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? நான் ரியலைஸ் பண்ணதை நான் சொல்கிறேன். நான் வந்து எங்கள் அம்மா வந்து நான் ரொம்ப லைக் பண்ண ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தது வந்து என்னுடைய டெலிவரி டைமில். ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் என் பேபி பிறந்திருக்க டைமில் நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை பார்த்து அழுதேன். அது எதனாலே எனக்கு தெரியல. வலின்றது எனக்கு தெரியுதா எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு ஃபீல் எங்கள் அம்மா மேலே எனக்கு வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து செக்ஷன் தான் ஆக்சுவலி. ஸோ அந்த பெயினா இல்லை எங்கள் அம்மா வந்து எனக்காண்டி இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே எல்லாமா பண்ணுறது தான். பட் நான் ரியலைஸ் பண்ணினதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி இது வந்து எப்படி நீங்கள் உங்கள் அம்மாவை எந்த டைமில் ரொம்ப ரியலைஸ் பண்ணி லைக் பண்ண ஆரம்பிச்சிங்க, லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க ரொம்ப நான் சொல்கிறேன். இப்போ வந்து அப்பா வந்து வேறு. இப்போ அப்பா வந்து கையை நீட்டி அப்பா இது வேணும் அப்படின்னு கேட்க முன்னாடி அப்பா வந்து பாக்கெட்லேருந்து ருபீஸ் எடுத்து கொடுத்து வாங்கிக்கோன்னு சொல்கிற கேரக்டர் அப்பா. எல்லா அப்பாங்களும் அப்படி தான். பட் அம்மா அப்படி கிடையாது. இப்போ வந்து நான் ஒரு 700க்கு நான் ஒரு ஸ்கர்ட்டும் ஒரு டாப்பும் கேட்டேன்னா ஒரு ஃப்ராக் கேட்டோம்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எதுக்கு இது வந்து 700க்கு இப்போ எடுத்து அவள் இன்னும் ஒரு வருஷத்தில் பெரிய ஹைட் ஆகிட்டே போவா, இது 700 வேஸ்ட்டாக போகும், இதுக்கு வேறு ட்ரெஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மா வந்து தடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம அம்மாவுக்கும் நமக்கும் அந்த ஏஜில் புரியாத டைமில் கொஞ்சம் கோரல், கொஞ்சம் மன வருத்தங்கள் அதெல்லாம் வரும் இல்லையா? அப்போ புரியாது. அந்த டைமில் புரியலைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு அம்மா தான் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கிற டைமில் அப்பா வந்து ஃபைனான்ஸ் லெவலில் இருந்தாலும் சரி, பாசத்துலேயும் அது வேறு. பட் அம்மாவுடைய பங்கு ரொம்ப நான் ரியலைஸ் நான் பண்ணினதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேயா? அடுத்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. காய் அங்கிட்டு ரெடி ஆயிடுச்சு. கடுகு, ஜீரகம், வெந்தயம், பூண்டு அண்டு கொஞ்சோண்டு ட்ரை சில்லி, கருவேப்பிலை, நெய் இது போட்டு தான் நான் சாம்பார் தாளித்து ஊற்றுவேன். ஓகேயா? இது சாம்பார் ரெடி, சைடிஷ் ரெடி. ஓகே, சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, இந்த விஷயத்துக்கு வரும். ஓகே, அதுக்கடுத்து அதை தான் சொல்கிறேன்னே. நீங்கள் வந்து எப்போ உங்கள் அம்மாவை ரொம்ப அந்த உணர ஆரம்பிச்சிங்க. நமக்கு வந்து அம்மா வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஒரு அக்காவாக இருக்கிறாங்க, ஒரு எல்லாத்துக்கும் மேலே நமக்கு அம்மாவாக இருக்கிறாங்க. எனக்கு வந்து கூட பிறந்தவங்க அக்காலாம் யாரும் கிடையாது. ஸோ எங்கள் அம்மாவும் தனியாக தான் இருந்தாங்க. ஒரு பொண்ணு தான், நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கும் ஒரு பொண்ணு தான். பட் அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு வந்து ஷேரிங்கிறது அக்கா தங்கச்சி ஷேர் பண்ணுறதுக்கும் எதுக்குமே எனக்கு வழி கிடையாது. ஸோ எல்லா விஷயங்களும் எங்கள் அம்மாட்ட தான் நான் பேசுவேன். எங்கள் அம்மா வந்து அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாமே சேர்த்து 3 பேர், 3 பசங்க, ஒரு பொண்ணுங்கிறது ஒன்று தான் ஆக்சுவலி. அதனால் ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள் வந்து இருந்திருக்கலாம் அந்த டைமில். ஆனால் அவங்க வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மாமா பொண்ணுங்க, அத்தை பொண்ணுங்க எல்லாமே இருந்தாங்க. பட் நான் வந்து தனியாகவே வளர்ந்தேன். நானும் எங்கள் அண்ணனும் தான். பட் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் ஆச்சி வீட்டில் வளர்ந்ததுனால எனக்கு வந்து அதுவுமே எனக்கு தெரியலை. நான் சின்ன பிள்ளைலேருந்து நான் தனியாகவே வளர்ந்துட்டேன். இப்போ நான் பார்க்குற ஒரே முகம் எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன். அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் எனக்கு எல்லாமே அம்மா தான் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு ஆயிடுச்சு. ஓகேயா? நம்ம அம்மாவுடைய பங்கு, நம்மளுடைய அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நமக்கு அம்மா தான். ஸோ நீங்கள் அதை பற்றி பேசுங்க, நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு நீங்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. 3 வீக்ஸில் எனக்கு இவ்வளோ தூரம் வந்தது நான் பெரிய விஷயமாக நான் தேங்க் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு வீடியோஸாக நான் கொடுக்குறேன்.
எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக. ஓகே, ஈவினிங் ஆயிடுச்சு. கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு பூஜை ரூம்குள்ளே வந்துட்டேன். பூஜை ரூமில் வந்து நான் வந்து 6 தீபம் ஏற்றினாலுமே 5 நான் பூஜை ரூம்குள்ளே போயிடுவேன். பிகாஸ் எனக்கு வந்து இந்த பூஜை ரூமில் வந்து பூ அலங்காரம் பண்ணுறது, டெக்கரேஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்புறம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்? ஃப்ளவர்ஸில் டெக்கரேஷன் பண்ணுறது எனக்கு வந்து அதை பார்த்து செஞ்சு அது விளக்கேற்றி விளக்கு வளர வைக்கிற வரைக்கும், நைட்டு தூங்கப்போ லைட்டு ஆஃப் பண்ணுற வரைக்கும் நான் அந்த ரூமை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது ரொம்ப இஷ்டப்பட்டு ஒரு செய்கிற விஷயம். என்னுடைய பூஜை வந்து அந்த பூ அலங்காரத்தில் தான் எனக்கு நிறைவேற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். இதை நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாமே